டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அல்லேலூயா. உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீர்கள். சும்மா யார் முன்னாடியாவது போய் உட்கார்ந்து உங்கள் நேரத்தை என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. எலியாவை போல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நின்று பாருங்க. பாடுகளுக்கு மத்தியில் ஒரு மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த எலியாவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, இவர் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, கர்த்தருக்காக நிற்கிறவர். தேசமே சோரம் போயிட்டு அப்படிதானே, ஆனால் இவர் மட்டும் சொல்றாரு, நான் ஒருத்தன் நிற்கிறேன், நீங்கள் உங்கள் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா, நான் கர்த்தருக்காக நான் நிற்கிற வைராக்கியமா, நீங்கள் எல்லாம் நினைச்சீங்க உங்கள் ஆட்களை கூட்டிட்டு வாங்கன்றார். அப்போ இவர் பாருங்க, எனக்கு கர்த்தருக்காக நிற்பதற்கு ஆதரவு இருந்தால் தான் நான் நிற்பேன் அப்படி சொன்ன ஒரு நபர். ஆளே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நின்னா யாருக்காக தான் நிற்பேன், கர்த்தருக்காக தான் நிற்பேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, கர்த்தருக்காக நிற்கிற எலியா. அப்போ இந்த உலகத்தில் உங்களை என்னை ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறார்னா, இந்த உலகம் கட்சிகளுக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது, தலைவர்களுக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது, உலகத்திற்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது. இது இன்னும் நிறைய எக்ஸெட்ரா அப்படி சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு உலகம், போய் நின்றுட்டு இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் யாருக்காக நிற்கணும், கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும்.